ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எஸ்ஐபி மாதம் மாதம் நான் முதலீடு செஞ்சுட்டு வரேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் சைக்கிள் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். 4 டைப் ஆஃப் மார்க்கெட் சைக்கிள் இருக்குது. அக்குமுலேஷன் ஃபேஸ், அதாவது மார்க்கெட் ஒரு ஃபாலுக்கு அப்புறமோ இல்லை ஒரு சைட்வேஸில் இருக்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. இது ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி ரொம்ப கிளியராக தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மார்க்கப் அப்படின்ற ஒரு ஃபேஸு, இதில் தான் ரொம்ப அக்ரெசிவான பையிங் டர்ன் ஆகும். மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்னன்னா, மார்க்கெட் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஒரு கன்சால்டேஷன் மோட்லேயோ இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். 4வது ஃபேஸ் என்னன்னா மார்க் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த மார்க்கெட் டவுன், அதாவது இந்த இடத்துல ஒரு பேனிக் செல்லிங் இல்லை செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் நடக்காது, மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இன்வெஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதில் ரொம்ப நமக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எமோஷனல். ஃபியர், கிரீட்னஸ், இது 2 விஷயம்தான். மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது பை பண்ணணும்னு நினைக்கிறது, பாட்டமில் போய் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ அப்போ என்னென்னா, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அதை விட்டுடக்கூடாது, ப்ராஃபிட்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் நம்ம பீக்கில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு ஹோப்பில் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ என்னன்னா, இந்த ஃபியர் அண்ட் கிரீட்னஸ் நம்பிக்கையின் பேரில் மட்டுமே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் இது ஒரு பெரிய டேஞ்சர் ஜோனுக்குள்ளே எடுத்து போகும் அப்படின்றத பார்க்கலாம். கான்ட்ரரியன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபியர் அண்ட் கிரீட்னஸுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னா, டாப்ல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, பாட்டம்ல நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை வாங்குங்க. இல்லை வாரன் பஃபட் சொல்ற ஒரு கோட் ஒன்று சொல்றாரு, பி கேர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி, பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். எல்லாரும் பயப்படுற இடத்துல நீங்க என்றாங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல எல்லாரும் பை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நீங்க அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இல்லை என்ட்ரி ஆகாதீங்க அப்படின்றத சொல்றது. எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ட்ரி எங்க வாங்கலாம், எங்க பை பண்ணலாம்னு நம்ம ரொம்ப சர்ச் பண்ற ஒரு விஷயம். எக்ஸிட்டுக்காக நம்ம மெனக்கட்டுறது இல்லை. ஸோ நான் எந்த பை சிக்னல் எப்போ வரும், எந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், எங்கே நம்ம என்ட்ரி போகலாம், என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இப்படியே தான் நம்ம சர்ச் பண்ணுறோமே ஒழிய ஒரு ப்ராப்பரான எக்ஸிட் எங்கே எக்ஸிட் பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட்டில் புக் பண்ணலான்றதை நம்ம திங்க் பண்ணுறதில்லை. எக்ஸாம்பிள் அது ப்ராஃபிட் மட்டும் இல்லை. 100 rupees நான் வாங்குறேன், 90 rupees ஸ்டாப் லாஸ் அப்படின்னா அந்த 90 rupees வரும்போது புல்லிஷ் அண்ட் பேரிஷாக மாறக்கூடிய பிளேஸாக இருக்கணும். ஸோ என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக மட்டும் நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னா அது நிறைய இடத்துல ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டைவர்சிஃபிகேஷன். இந்த பேனிக் செல்லிங்கை நம்ம பயமுறுத்துறது, நம்ம வச்சிருக்கிற ஹோல்டிங் இன்னும் ஃபாலோ ஆயிடுன்னு ஒரு பயமுறுத்துது இல்லை, அது எந்த இடத்துல நமக்கு குறையும் அப்படின்னா இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் தான். 2025 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல நியர்லி அரௌண்ட் 2025 9 to 10% நிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் மோர் தென் 100% ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டி ஸ்ட்ரகிள் ஆகிற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட அசட்டை டைவர்சிஃபை பண்ணும்போது பெரிய லாஸ்ல இருந்து நம்ம குறைக்கிறதுக்கும் ஒரு நல்ல டீசன்ட் ப்ராஃபிட் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரே செக்டார் போகாதீங்க, ஒரே ஸ்டாக்ல இன்னும் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்காதீங்க, ஒரே அசட்டை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட அசட்டை டைவர்சிஃபை பண்ணி வைங்க. நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்கு. நான் ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் டைவர்சிஃபிகேஷன் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மோர் தென் 20% அமெரிக்காவோட மார்க்கெட் 2025 ப்ராஃபிட் கொடுத்தது. ஆனால் நம்ம மார்க்கெட் லெஸ் தென் 10% தான் ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ அப்போ டைவர்சிஃபை பண்ணும்போது நம்ம ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக் இல்லை அந்த செக்டாரை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இந்த ஸ்டாக் மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்துருமா அடுத்த 6 மாசத்துல, இந்த ஸ்டாக்கு நல்லா இறங்கி வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஒரு 10 to 20% இன்க்ரீஸ் ஆகுமா,
இந்த மாதிரியே நம்மளோட தாட் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ட்ரி போகும்போது மேஜர் இண்டிகேட்டரை கவனிக்கணும். அதாவது பெரிய இண்டிகேட்டரை கவனிக்கணும். என்ன பெரிய இண்டிகேட்டர்? நிஃப்டி, சென்செக்ஸ், இந்தியா விக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன், ஜிடிபி growth, எஃப்ஐடிஐயோட ஆக்டிவிட்டிஸ், இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணணும். வெறும் ஸ்டாக்கையோ இல்லை செக்டாரையோ மட்டும் பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய நேரத்தில் நம்ம ரிஸ்க் அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி பாசிட்டிவ் ஜோன்ல இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சிக்னலை நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டாரை சூஸ் பண்ணணும். அந்த செக்டார்ல லீடரை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரில் டவுன் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது நமக்கு சக்சஸ் ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேர் மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். 4 டைப் ஆஃப் பேர் மார்க்கெட் இருக்கு. அதாவது 4 ஸ்டேஜ் இருக்கு பேர் மார்க்கெட்ல. ஒன்னு ரெகக்னைசேஷன், அதாவது மார்க்கெட் எப்போ ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகுது இல்லை இறங்குறதுக்கான ஒரு துவக்க புள்ளி என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேனிக் செல்லிங் அடுத்தது. 3வது எந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகுது, தொடர்ந்து கண்டினியூஸா இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் 4வது ஃபேஸ் ரெக்கவர் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா, இன்க்ரீஸ் ஆகிற இல்லை சைட்வேஸ்ல இருந்து இறங்க ஆரம்பிக்கிற இடம் பேனிக் செல்லிங், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ரெக்கவரி. இந்த 4 ஸ்டேஜ் பேர் மார்க்கெட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி ஸ்டாக்கோ செக்டாரோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. வாலட்டிலிட்டி, மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி இருந்தால் தான் ஒரு ஹெல்தி இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால சூஸ் பண்ண முடியும். நல்ல ஸ்டாக் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல எப்போ ஸ்டாக் வரும் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கை தொடர்ந்து மார்க்கெட் ஒரே நேரோ ரேஞ்சில் இன்க்ரீஸே ஆகிட்டு இருந்ததுன்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வாலட்டிலிட்டி மார்க்கெட்ல இருந்தால் மட்டுமே நல்ல ஸ்டாக்கை நல்ல ப்ரைஸில் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறது ஒரு நல்ல விஷயம் என்ட்ரி போகிறவங்களுக்கு. ஆனால் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் வச்சிருக்கிறவங்க டைவர்சிஃபிகேஷனோ இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த பல விஷயத்த நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சாவே லாஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புல் மார்க்கெட் வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். பேர் மார்க்கெட்டில் நம்மளோட பொசிஷன்ஸ் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அப்போ புல் மார்க்கெட்டில் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பும், பேர் மார்க்கெட்டில் பயப்பட தேவையில்லைன்ற ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அசெட் அலோகேஷன், நான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் இல்லாமல் கமாடிட்டி, கோல்ட், சில்வர், ரியல் எஸ்டேட், அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ், இந்த மாதிரி என்னோட அசெட்டை மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணும்போது ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ரீடைன் பண்ணதுக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சக்ஸஸ்க்கான புள்ளியை நோக்கி நகர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மெசேஜில் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.